வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார். வணக்கம் சார். துணை முதலமைச்சர் நியமனம் குறித்து அதிமுக விமர்சிப்பது ஏன்? வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி என்கிற காரணத்தினாலே இந்த விமர்சனத்தை முன்வைக்கவில்லை. முதலிலே அதை இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல 8 கோடி தமிழர்களுக்கும் நான் விளக்கம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் இன்றைய நாள் 1/10/1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விதை ஊன்றிய நாள். அதற்கு பிறகு 8ஆம் தேதி 10ஆம் தேதி அது வளர்ச்சி அடைந்து 17/10/1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. இந்த இயக்கம் உருவானது பாரத ரத்னா புரட்சித் தலைவர் அவர்கள் அன்றைக்கே தீர்க்க தரிசனமாக புரட்சித் தலைவருடைய செல்வாக்கை பொறுத்து கொள்ள முடியாத கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய தவப்புதல்வன் மு.க. முத்துவை முன்னிலைப்படுத்துகிறார்கள். இதே மதுரையிலே தான் மாநாட்டிலே முன்னிலைப்படுத்துகிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறது. அவர்கள் துணை முதலமைச்சர் அல்ல, முதலமைச்சராக கூட உதயநிதியை தேர்ந்தெடுப்பதற்கு சட்ட ரீதியாக அதிலே எந்த தடையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்து மூத்த தலைவர்களாக இருக்கிற துரைமுருகன் அவர்கள், ஐ. பெரியசாமி அவர்கள், நேரு அவர்கள், பொன்முடி அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள், கே.சார் அவர்கள் இப்படி எல்லோரையும் தள்ளி வைத்துவிட்டு அவரை 3வது இடத்திலே உட்கார வைப்பது என்பது இது திணிக்கப்படுகிற, இந்த ஜனநாயகத்திலே திணிக்கப்படுகிற ஒரு சர்வாதிகாரமாகத்தான் இந்த மக்கள் பார்க்கிறார்கள். ஆகவே சேவை என்பதிலே எல்லோரும் வரவேற்கிறோம். ஆனால் அதிகாரம் என்பது கருணாநிதியினுடைய குடும்பத்திலே மட்டும்தான் என்று சொல்லுவது திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடித்த சமூக நீதி, திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடித்திருக்கிற சமதர்மம், அது மிகப்பெரிய அளவில் அது ஒரு போலி நாடகம் என்பது இன்றைக்கு பட்டவத்தமாக தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலினை இவ்வளவு அவசரமாக துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டிய எந்த கட்டாய சூழ்நிலையும் ஏற்படவில்லை. இதோடு சேர்த்து ஒரு மூத்த அமைச்சர்களை அவர்கள் நியமனம் செய்திருந்தால் கூட இன்றைக்கு அது ஒரு சமதர்மமாக கூட பார்க்க முடியும். வாரிசு அரசியலை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, குடும்ப அரசியலை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, சர்வாதிகாரத்தை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று காட்டப்படுகிறது, ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபொழுதும் அதை அனுமதிக்க மாட்டார்கள். வாரிசு என்பது மட்டும் அடிப்படையாக தகுதியாக வைத்து ஒருவர் எந்த பதவிக்கு வேண்டுமானால் வந்துவிடலாம் என்று சொன்னால் ஜனநாயகத்தை கலைத்து விட்டு போகலாம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கலைத்து விட்டு போகலாம் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து. இப்போ அதிமுகவிலோ பாஜகவிலோ பாமகவிலோ வாரிசு அரசியல் இல்லையா? அதுதான் இந்த வாரிசு அரசியல் இலக்கணமே சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறது. வாரிசு அரசியல் என்பது மகனாக பிறந்தார் பேரனாக பிறந்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு மிகுந்த அதிகார பகிர்வை கொடுப்பது என்பதுதான் வாரிசு அரசியல். அதில் சரியான புரிதலும் விளக்கமும் இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து செல்வதில் மிகப்பெரிய சவால் இருக்கிறது. ஏனென்றால் ஒன்றை ஒப்பிட்டு ஒன்றை மறைப்பது என்பது நியாயமாகாது, பிறரை ஒப்பிட்டு ஒன்றை மறைப்பது என்பது நியாயமாகாது. உழைப்பதற்கு யார் வேண்டுமானால் வரலாம், சேவை செய்வதற்கு யார் வேண்டுமானால் வரலாம், பாடுபடுவதற்கு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று உழைப்பதற்கு வரலாம். ஆனால் உழைப்பே இல்லாமல் பிறப்பின் அடிப்படையிலே ஒருவருக்கு முதலமைச்சர் பதவி என்று சொன்னால் அதுதான் ஜனநாயகம் கேள்விக்குறியாயிருக்கிறது. அவரிடத்திலே ஒரே ஒரு சாமானிய தொண்டனாக ஒரு கேள்வி, என்ன சேவை செய்து எந்த தகுதியின் அடிப்படையிலே அவர் வந்தார் என்பதை அவருக்கு நேரம் கிடைத்தால், அவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் விலைக்கு சொன்னால் இந்த வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் மு.க. முத்திலே தொடங்கி மு.க. ஸ்டாலினை தொடங்கி மு.க. அழகிரியிலே தொடங்கி இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரையிலே நின்றிருக்கிறதே, இது இன்னும் அன்பு நிதி என்று தொடருமா அல்லது இது அவர்கள் ஏற்கனவே சொன்னதை போல என் குடும்பத்திலிருந்து யாரும் வரமாட்டார்கள் என்று சொன்னார்களே அதுபோல் நடைபெறுமா என்ற விளக்கத்தை சொல்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் மதுரையிலே வந்திருக்கிறார், விருதுநகருக்கு செல்கிறார், மதுரை விமான நிலையத்துக்கு மாலை வருகிறார். அவருக்கு நேரம் இருக்குமானால், தமிழக மக்கள் மீது அக்கறை இருக்குமானால் உரிய விளக்கத்தை தருவதற்கு முன் வந்தால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு, வாரிசு இல்லாததால் தான் அதிமுக 4 துண்டுகளாக பிரிந்திருக்கிறது என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் திரு ஆர்.எஸ். பாரதி.
உங்களுடைய பதில் என்ன? ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்களை வைத்து அதை ஒரு பிரிவாக இவர்கள் உருவகப்படுத்தி அதை மிகைப்படுத்துகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், தமிழர் குலசாமி அம்மா, புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார். அதுதான் மக்களுடைய பார்வை, அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய பார்வை. அவர்கள் எங்களுக்கு எதிராக உள்ள எதிரி கட்சி. ஆகவே எங்களை பலவீனப்படுத்துவதற்காக அவர்கள் சில விமர்சனங்களை முன்வைப்பது என்பது அது இயற்கை தான். ஏனென்றால் இப்ப அப்படித்தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாரிசு அரசியலை எதிர்க்கிறது என்று எளிமையாக கடந்து போய்விடக்கூடாது. அதில் ஆழமான கருத்து இருக்கிறது, ஆழமான உள் அர்த்தம் இருக்கிறது. இதை எதிர்க்கட்சி விமர்சனம் செய்கிறார்கள் என்று மக்கள் கடந்து போய்விடக்கூடாது. இது மிகப்பெரிய பேர் ஆபத்து. சாமானியர்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு, உழைப்பவர்களுக்கு இனி வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் எங்கே போனது ஜனநாயகம் என்பதை கவனமாக, உன்னிப்பாக மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணி மட்டும் இல்ல, வைத்திலிங்கம் மீதான வழக்குக்குமான காரணம் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக இவர்கள் முயற்சிக்கிறார்கள், அதனாலதான் அவங்க மேல வழக்கு போடப்பட்டிருக்கு என்கிறாரே ஓபிஎஸ். நான் சொல்றது, அவர் சொல்ற கருத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடு எடுத்துச் சொல்கிற தலக்கர்த்தாக்களாக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள், அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள், அண்ணன் காமராஜ் அவர்கள், தங்கமணி அவர்கள், அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள், இப்படி முன்னாள் அமைச்சர்கள், அண்ணன் கே.பி. அன்பழகன் அவர்கள், இது போன்ற அமைச்சர்கள் மீது விஜயபாஸ்கர் அவர்கள், இவர்கள் எல்லாம் தலக்கர்த்தாக்களாக இருந்து புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார்களுக்கு முன்னிலைமை இருந்து அவர்கள் இடுகிற கட்டளையை தலைமேற்கொண்டு இதயத்தால் சுமந்து களத்திலே வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறார்கள். ஆகவே அவர்களுடைய செயல்பாடுகளிலே இன்றைக்கு பின்னடைவை ஏற்படுத்துவதற்கோ அல்லது இதை முடக்கி போடுவதற்கோ பல வழக்குகளை தொடர்ந்து போடுகிறார்கள். ஏனென்றால் எங்கள் புரட்சித் தலைவர் இதய அம்மா அவர்கள் மீதே பல வழக்குகளை அவர்கள் தொடர்ந்து இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதையெல்லாம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வாபஸ் வாங்காமல் நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கிதான் சட்ட ரீதியாக அதை இது தவறு என்பதை நிரூபித்து காட்டினார்கள். அதிமுக தன்னுடைய தலைமையில் தான் இயங்கும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அதே போன்று இணைப்பிற்கான பேச்சுக்கான இடமே இல்லை என்றும் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போதும் சொல்லியிருக்கிறார். இது இந்த ஒருங்கிணைப்பு இந்த ஆண்டிற்குள்ளாக நடக்கும் போன்ற அந்த பேச்சுகளுக்கான முற்றுப்புள்ளி என்று எடுத்துக்கொள்ளலாமா? வருகிற 2026 தேர்தலிலே புரட்சித் தலைவர் எடப்பாடியார் கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் அவர்களை, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி களத்தில் நிறுத்துவோம். அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 2 கோடி தொண்டர்கள் 8 கோடி மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்கு பாடுபடுவோம். இந்த எண்ண செயல்பாட்டில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரையும் நம்முடைய புரட்சித் தமிழர் ஐயா தாய் உள்ளத்தோடு, கருணை உள்ளத்தோடு வரவேற்கிறார். அதிலே மாற்று சிந்தனை உடையவர்கள், அதிலே வேறு கருத்து உள்ளவர்கள், அதிலே பல்வேறு கருத்து வேறுபாடு உள்ளவர்களை பொறுத்த அளவில் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் ஐயா தெளிவாக சொல்லிவிட்டார். அதை மீண்டும் மீண்டும் விவாதிப்பதில் எந்த அர்த்தமும் இருக்காது. 2026 முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருக்கீங்க. ஆனா அந்த முதலமைச்சர் வேட்பாளர் என்று அந்த எண்ணிக்கையே தமிழ்நாட்டில் அதிகமாகும் என்ற சூழல் 2026 இருக்கு. விஜயோட வருகை இருக்கு. விஜய் 2வது சக்தியாக உருவாவார் என்று கருத்து தெரிவிக்கிறார் திருமாவளவன். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர் என்ன சர்வே ரிப்போர்ட்டை எடுத்து சொல்றாரு? அப்படி அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு நாளும் மக்கள் கைவிட மாட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு புரட்சித் தலைவர் தொடங்கிய காலத்திலிருந்து சோதனைகளை சந்தித்திருக்கிறது, பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்திருக்கிறது. இடையிலே ஸ்பீட் பிரேக்கர்கள் வருமே தவிர அதற்கு முட்டு கொடுத்து முடிவுரை எழுதுவதற்கு யாராலும் முடியாது. இன்றைக்கு லட்சக்கணக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள், லட்சக்கணக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் உருவாவதற்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் அமைத்திருக்கிறது, மக்களுக்கு சேவை செய்வதற்கு களம் அமைத்திருக்கிறது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு புரட்சித் தலைவர் விதை போட்ட இந்த நாளிலே நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், திமுகவை இந்த தாய் தமிழ்நாட்டிலே வீழ்த்துகிற ஒரே சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் தேவையில்லை. இன்றைக்கு ஊடகங்களில் இருக்கக்கூடியதில் அவரவர்கள் பார்வை சொல்வது அது கள நிலவரம் அல்ல. கள நிலவரத்திலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் 3 தேர்தல் நின்றிருக்கிறேன். இன்றைக்கு 3 முறை இன்றைக்கு சட்டமன்றத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்து கொடுத்த அந்த களம் தான். நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன் அதில் எந்த சந்தேகமும் பட வேண்டாம். அண்ணன் அவர்களுக்கு அரசியல் நன்றாக தெரியும். ஆகவே அவர் அதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம். நிச்சயமாக மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். காலம் அதற்கு காத்து கொண்டிருக்கிறார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஆர்பி உதயகுமார்.
நம்முடைய வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.